வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து சேமிப்புல சிறந்தது எது அப்படின்றது மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது பணமா சேமிக்கிறதா, இல்ல தங்கமா சேமிக்கிறதா? அப்படியே வந்து தங்கமா சேமிச்சாலும் அதில் வந்து நகை எடுக்கிறது பெஸ்ட்டா, இல்ல வந்துட்டு கோல்டு காயினா எடுத்து வைக்கிறது பெஸ்ட்டா? எந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து பண்றது நமக்கு நல்லது அப்படின்றது மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னைய பொறுத்த அளவுக்கு நம்ம சேமிப்பு அப்படின்றத வந்து பணமா சேமிக்கணுமா, இல்ல தங்கமா சேமிக்கணுமா அப்படின்றது மாதிரி நெறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கு. எனக்குமே இந்த டவுட் வந்து இருந்தது. அதுக்கடுத்து நான் வந்து நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். எங்க வாழ்க்கையில வந்து நாங்க பட்ட ஒரு சில அடிகள் மூலமா நான் வந்து கத்துக்கிட்டேன். எது வந்து நமக்கு வந்து உடனே கை குடுக்கும் அப்படின்றது மாதிரி. ஸோ சேமிப்ப பொறுத்த அளவுக்கு தங்கமா சேமிக்கணுமா, இல்ல வந்துட்டு பணமா சேமிக்கணுமா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வருமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறப்போ, கட்டாயம் வந்து அதில கொஞ்சமாவது வந்து சேமிப்பு அப்படின்றதுக்கு எடுத்து வைக்கணும். இது வந்து 100% வந்து சிறந்ததா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நிரந்தரமான வேலை அப்படின்ற எதுவுமே கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய வேலை வந்து சடனா நம்மள விட்டு போகலாம். இல்ல நமக்கு அது பிடிக்காம போகலாம். இந்த மாரி பல காரணங்கள் இருக்கு. பொதுவா வந்துட்டு ஒரு அரசாங்க வேலையில இருக்கிறோம் அப்படின்றப்போ, அது வந்து ஓகேவா இருக்கும். அது வந்து ரெகுலர் இன்கம்மா இருக்கும். இதுவே வந்துட்டு நம்ம பிரைவேட்டா எங்கேயாவது ஒர்க் பண்றோம், இல்ல நம்ம வந்து சொந்தமா ஏதோ ஒரு தொழில் வச்சு நடத்துறோம் அப்படின்றப்போ, எல்லாமே வந்து நம்ம கை மீறினது தான். எப்ப வேணா, எப்படி வேணா நடக்கலாம் அப்படின்றது மாரி. ஸோ நமக்கு இன்கம் அப்படின்றது ஒண்ணு இருக்கிறப்போவே, அதில வந்து நல்ல ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கணும். அனாவசியமா வந்து எனக்கு நல்ல வருமானம் வருது, நான் வந்து நல்லா செலவு பண்றேன் அப்படின்றது மாதிரி இல்லாம, ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவுன்னு சொல்றத விட 100% நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு அப்படின்றதுல வந்து கவனம் செலுத்தணும். அப்பதான் வந்து நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து நம்மகிட்ட சேமிப்பு அப்படின்றது வந்து இருக்கணும். அது வந்து பண வடிவத்திலயா இருக்கலாம், இல்ல தங்கத்தின் வடிவத்திலயா இருக்கலாம். எது வந்து சிறந்தது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னால இந்த மந்த் வந்து இவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வரவு செலவு கணக்கு எழுதணும். நம்ம அதை வந்து ரெகுலராக எழுதுகிறப்போ தான் நமக்கு என்ன இன்கம் வருது, இல்லை என்ன செலவு பண்ணுறோம், என்ன வீண் செலவு பண்ணுறோம் அப்படின்றது மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறப்போ தான் கட்டாயம் அதை வந்து நம்ம சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு வந்து மடமாற்றி விட முடியும். அப்ப என்ன பண்ணலான்னா, கட்டாயம் வந்து ஒரு 3 மந்த்துக்காவது உங்களுடைய வரவு என்ன, செலவு என்ன அப்படின்றது எல்லாமே எழுதுங்க. ஒரு சிலர் வந்து எங்களுக்கு தினம் இன்கம் நாங்க எப்படி எழுதுறதுன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ இப்போ ரீசென்ட்டா போட்டிருக்கேன். அதாவது தினம் தினம் இன்கம் இருக்கிறவங்க எப்படி வந்து வரவு செலவு கணக்கு எழுதணும், அதில வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதோட எனக்கு வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுறதுன்னே தெரியாது. நான் என்ன பண்றதுன்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் அதுக்கான வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது வரவு செலவு கணக்கு எப்படி எழுதலாம் அப்படின்றது மாதிரி. உங்களுக்கு நோட்ல வந்து நோட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா, ஆப் மூலமாவும் நம்ம வந்து அத வந்து நோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. எண்ட் ஸ்க்ரீன்லயும் குடுக்குறேன். அதோட பணமா சேமிக்கிறதா, இல்ல தங்கமா சேமிக்கிறதா எது வந்து சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைய பொறுத்த அளவுக்கு 2மே சிறந்தது. நம்ம எந்தெந்த அளவுல சேமிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒரு ரூ. 5000 மந்த்லி வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதாவது இந்த மாரி வரவு செலவெல்லாம் எழுதிட்டு, என்னால மந்த்லி ஒரு ரூ. 5000 சேவ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அத வந்து எப்படி பிரிச்சு சேமிக்கிறது அப்படின்றதுல தான் பார்க்கணும். நம்ம வெறும் அமௌண்ட்டா மட்டும் சேமிச்சுட்டு இருந்தோம்னா, அதுவும் ஓரளவு தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி வெறும் தங்கம் அப்படின்றதுல சேவ் பண்ணோம்னாலும், அதுவுமே ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப எப்படி சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிச்சு சேமிக்கணும். தங்கம், அதுக்கடுத்து வந்து படிப்பு, அதுக்கடுத்து அவசர தேவை, எதிர்காலம். இது மாரி 4 விஷயத்துக்கு வந்து பிரிச்சு சேமிக்கணும். இதுல ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, தங்கம் அப்படின்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா உடனே அது வந்து பணமா இருக்குமா? இப்போ மிட் நைட் எனக்கு உடம்பு சரியில்ல. நான் வந்து இந்த தங்கத்த வச்சுட்டு என்னால போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியுமா? அப்படின்னா, அது வந்து சாத்தியம் கிடையாது. இதுவே அந்த மாரி ஒரு எமர்ஜென்சியான டைம்ல கட்டாயம் வந்து நமக்கு அவசர தேவை அப்படின்றதுக்கான ஒரு ஃபண்ட் வந்து இருக்கணும். அப்ப எது சிறந்தது அப்படின்றது நமக்கு இப்பவே புரிய வருது இல்லையா? நமக்கு வந்து தங்கம் இருந்துச்சுன்னா, அது பணம் இருக்கிறதுக்கு சமம். ஆனா, அத வந்து பணமா மாத்துறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். இதுவே வந்து ஒரு அவசர தேவைக்கு ஒரு அமௌண்ட் என்கிட்ட இருக்கு. ஒரு ரூ. 50,000 வச்சிருக்கேன். ஒரு ரூ. 20,000 வச்சிருக்கேன். அது வந்து தனியா ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் எடுக்கிறதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, அது வந்து எப்ப வேணா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய தேவைய பொறுத்து இந்த சேமிப்பு அப்படின்றது வந்து மாறும். இத வந்து புரிஞ்சுகிட்டு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ, நிச்சயமா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே நல்லாருக்கும்.
இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ், அதுக்கடுத்து கோல்டு சேவிங்ஸ், நிறைய பேங்க், அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேஃபான முறையில் எப்படி வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து இன்னும் அதிகரிக்கலாம், அதாவது பெருக்கலாம் அப்படின்றது மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் பற்றின வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பணம் தங்கம் எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலே சொன்னது மாதிரி ஒரு எமர்ஜென்சியான டைமுக்கு பணமும் தேவைப்படும். அதே சமயம் நமக்கு எப்போ வேணால் நம்ம கையில் பணமாக இருக்கும், நமக்கு எப்போ வேணால் அதை வந்து பணமாகவும் மாற்றிக்க முடியும், அதோடைய வேல்யூவும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்படின்றது வந்து தங்கம் அப்படின்றத யாராலையுமே மறக்க முடியாது. இப்போ இன்னைய காலகட்டத்துக்கு வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி தங்கம் நிறைய வாங்கி சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோடைய இன்னைய மதிப்பு வந்து ரொம்ப 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 அதிகம். நம்ம இன்னைக்கு நினச்சா கூட அது மாதிரி வாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுன் வந்து ஒரு 5000 அந்த ரேஞ்சில் எல்லாம் விற்றுருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, தங்கத்தோடைய வேல்யூ வந்து இன்றைக்கி ஒரு 5000 ரூபாய்க்கு 1 கிராம் கூட வாங்க முடியாது, ஒரு 1/2 கிராம் தான் வாங்க முடியும். அதுவுமே 5000 தாண்டிடும். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்து இதோடைய வேல்யூ அதிகரிக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அது பணமாக இருக்கட்டும், இல்லை தங்கமாக இருக்கட்டும், இல்லை வேறு எது வேணால் இருக்கட்டும், அதோடைய மதிப்பு வந்து அதிகரிக்குதா, ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடில் வந்து நமக்கு அதோடைய மதிப்பு அதிகரிக்குதா அப்படின்றது எதுன்றதை பார்த்துட்டு அது சேஃபாகவும் இருக்கணும். அதையுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் 100% வந்து தங்கத்தை வந்து சொல்லலாம். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய வருமானத்தில் பணத்தையும் சேவ் பண்ணணும், பணமாகவும் கையில் வச்சுக்கணும், அதே சமயம் தங்கமாகவும் வச்சுக்கணும். அப்படின்றப்போ ரெண்டுமே வந்து பிரித்து சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. இப்போ பணமாக சேமிக்கணும் அப்படின்னாக்கா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு ஃப்யூச்சருக்காக சேமிக்கிறீங்க அப்படின்னாக்கா பிபிஎஃப், அதுக்கடுத்து ஆர்டி போடுறது, ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆர்டி போடுறது, அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதுவே வந்து தங்கம் அப்படின்றப்போ ஒரு கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறது மூலமாக நமக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும். இப்போ ஒரு அமௌண்ட்டாக கொண்டு போயிட்டு நம்ம தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா அது நிறைய நமக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுக்கான வீடியோலாம் நிறையவே நான் போட்டிருக்கேன். இதுவே தங்கத்தை வந்து ஒரு கோல்டு சிட்டு போடுறீங்க, அதுலேயுமே வந்து ஒரு செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி இது மாதிரி எதுவுமே இல்லாமல் வாங்கக்கூடிய நகை சீட்டாக தேர்ந்தெடுத்து போடுறீங்க அப்படின்னா அது இன்னுமே நமக்கு வந்து பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். அது மாதிரி சிட்டு ஸ்கீம் எல்லாம் இருக்குது, அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு சீட்டு போட்டு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா கட்டாயம் நகையாக எடுக்கிறதுக்கு பாருங்கள், அதுதான் நமக்கு வந்து லாபம். இதுவே உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, திடீர்னு அம்மா அப்பா கொடுத்தாங்க, இல்லை ஏதோ வர வேண்டிய பணம் ஒன்று வந்தது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் தங்கம் வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது வந்து கோல்டு காயினாக வாங்குங்க. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம வந்து தங்கமாக வாங்குறப்போ நகையாக எடுக்கணுமா இல்லை கோல்டு காயினாக எடுக்கணுமா அப்படின்றது மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மனசில் வச்சுக்கோங்க. தங்கமாக, அதாவது நகையாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா கோல்டு சிட்டு சிறந்தது. இதுவே வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பணம் வந்து நம்ம கையில் வந்துட்டு திடுப்புன்னு ஒரு பணம் வந்து கையில் வந்திருக்கு, அதை என்ன பண்ணுறது, ஆனால் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னா அப்போ வந்து கோல்டு காயினாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து நிறையவே லாபம் கிடைக்கும். அதோட நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சேவிங்ஸை கொண்டு போகணும். இப்போ ஒரு 10,000 ரூபாய் வருமானம்னா அதில் எந்த அளவுக்கு சேமிப்பு பண்ணணும் அப்படின்றத வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. நம்மளுடைய இன்கமில் ஒரு 20% மினிமம் 20% அதிகபட்சம் ஒரு 30க்கு மேலே கூட நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இது அவங்கவுங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. சேமிப்பு அப்படின்றது வந்து கட்டாயம் நம்மளுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது தான். இது வந்து நான் 100% வந்து உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி என்னால் எந்த அளவுக்கு வேணால் செலவு பண்ண முடியும், ஆனால் நான் அந்த மாதிரி வீண் செலவு பண்ணாமல் என்னால் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்றதுல தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அப்போ இது வந்து நம்மளுடைய சாமர்த்தியம். வீணாக செலவு பண்ணிவிட்டு தாம் தூம்னு செலவு பண்ணிவிட்டு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்றதுல வந்து எந்த பெருமையும் கிடையாது. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு சேவிங்ஸுன்றதை வந்து பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும். அப்போ 20%லேருந்து 30% வந்து சேவிங்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதில் எதெல்லாம் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 10,000லேருந்து அதிகபட்சம் வரைக்கும் நான் வந்து நிறைய அதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன், கட்டாயம் பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக
இது வந்து சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்கள் வருமானம் என்ன? எல்லாமே வந்து சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸ், இந்த சேவிங்ஸ் அப்படின்ட்டு நெறைய சொல்றீங்க, நெறைய எங்களுக்கு காட்டுறீங்க. அப்ப என்ன உங்களுக்கு வருமானம் வருது? நீங்க எப்படி சேவ் பண்றீங்க? உங்களுடைய பிளான் என்ன? உங்க வீட்டு செலவெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அப்படின்றது மாரி கேட்டிருக்கிறாங்க. இந்த கமெண்ட்டுக்கு வந்து நம்ப ரிப்ளை பண்ணணுமா, வேணாமா? அப்படின்றத வந்து நீங்க கட்டாயம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது நம்ம சகோதரிகள் வந்து கட்டாயம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த மாரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்களே, இதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணலாமா, வேணாமா? அப்படின்றது. இதில எத்தன பேத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத பொறுத்து கட்டாயம் இதுக்கான வீடியோ வந்து ஹானஸ்ட்டா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்றத வந்து கட்டாயம் வந்து நான் போஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.